தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் வாகனங்களின் விலைகளில் ஏற்படவுள்ள அதிரடி மாற்றம். அக்குரேகொடையில் துப்பாக்கிச்சூடு, இருவர் சம்பவ இடத்திலே பலி. ஜான்சன் பெர்னாண்டோ மீண்டும் விளக்கமறியலில். இலங்கையில் கடுமையாக போகும் சட்டம், போதைப்பொருள் வர்த்தகர்களுக்கு எச்சரிக்கை. வெளிநாட்டு மோகம் காட்டி லட்சக்கணக்கில் மோசடி, சிக்கிய இளைஞர்கள். கணவன் அரங்கேற்றிய கொடூரம், இளம் மனைவிக்கு நேர்ந்த துயரம். மொரட்டுவை பாடசாலையில் 8 பாடசாலை மாணவர்கள் திடீர் சுகயீனம். T20 இந்தியா விட்ஸ் பாகிஸ்தான் போட்டி பரபரப்பாகும் கொழும்பு. உச்சம் தொட்ட சொகுசு ஹோட்டல் அறைகளின் விலை. எங்கள் அங்கிகள் கலரும் வரை போலீசார் நம்மை தாக்கினார்கள். கசப்பு தேரர் பகிரங்க குற்றச்சாட்டு. 10 பில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு, விவசாயிகளுக்கு அரசாங்கத்தின் மகிழ்ச்சி தகவல். தொடர்பென விரிவான செய்திகள். இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களுக்கு ஏப்ரல் 1 முதல் புதிய வரி விதிக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. இதன் விளைவாக எதிர்காலத்தில் வாகன விலைகள் அதிகரிக்கும் என்று வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் ஊடக செய்தி தொடர்பாளர் அருஸ் ரோட்ரிகோ தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது 2026 பட்ஜெட்டில் அங்கீகரிக்கப்பட்ட வரி என்றும் தற்போது அனுமதி பெறும் வாகனங்களுக்கு இது பொருந்தாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முந்தைய வரவு செலவு திட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட இந்த வரி ஏப்ரல் 1 முதல் சுங்கச்சாவடிகளில் வசூலிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் ரோட்ரிகோ கூறியுள்ளார். வாகனங்களின் மதிப்பு அதிகமாக இருப்பதால் இந்த வரி நுகர்வோரால் உணரப்படும் என்றும் இந்த வரி காரணமாக சுமார் 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வாகனத்தின் விலை சுமார் 2,50,000 ரூபாவாக அதிகரிக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். கடந்த சில மாதங்களாக வாகன இறக்குமதி துறையில் சில பின்னடைவுகள் ஏற்பட்டிருந்தாலும் வாகன பதிவு தரவுகளின்படி நுகர்வோர் அதிக ஆர்வத்துடன் வாகனங்களை வாங்குவது கவனிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ஏப்ரல் மாதத்தில் செயல்படுத்தப்படும் வரிக்கு முன்னர் நுகர்வோர் தங்கள் வாகன கொள்முதலை இறுதி செய்ய வேண்டிய அவசியம் உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஜப்பான் போன்ற நாடுகளில் இருந்து வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான சர்வதேச சந்தையில் தேவை அதிகரித்துள்ளதால் அந்த நாட்டில் ஏல விலைகளும் அதிகரித்துள்ளன. அதன்படி அரசாங்கத்தின் புதிய வரி மற்றும் சர்வதேச சந்தை விலை உயர்வு ஆகிய இரண்டின் காரணமாகவும் நாட்டில் வாகன விலைகள் எதிர்காலத்தில் நிச்சயமாக அதிகரிக்கும் என்று அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார். கொழும்பு அகுரேகொட பகுதியில் துப்பாக்கிச் சூடொன்று இடம்பெற்றுள்ளது. அதில் காரில் பயணித்துக் கொண்டிருந்த இருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கான குறித்த இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதுடன் துப்பாக்கிச் சூட்டை நடத்தியவர்கள் தப்பியோடியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். கைது செய்யப்பட்ட விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோ உள்ளிட்ட 5 சந்தேக நபர்களை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குறித்த சந்தேக நபர்களுக்கு எதிரான வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அதற்கமைய குறித்த சந்தேக நபர்களை எதிர்வரும் 20 வரை விளக்கமறியலில் வைக்குமாறு வத்தளை நீதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சந்தேக நபரான ஜான்சன் பெர்னாண்டோ கூட்டுறவு மற்றும் உள்நாட்டு வர்த்தக அமைச்சராக பதவி வகித்த காலத்தில் சதோச நிறுவனத்திற்கு சொந்தமான லொரி ஒன்றை முறைகேடாக பயன்படுத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் அவர்கள் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. போதைப்பொருள் வர்த்தகர்களை பிணையின்றி தடுப்பு காவலில் வைப்பதற்கான கடுமையான சட்டங்களை உருவாக்குவதில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கல தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டில் போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபடும் நபர்கள் கைது செய்யப்படுகின்றனர். இந்த நிலையில் அவர்கள் பிணையில் செல்ல கோரிக்கை விடுக்கும் போது அவர்களுக்கு பிணை வழங்காமல் வழக்கு விசாரணை நிறைவடையும் வரை தடுப்பில் வைக்க முடியுமா என்பது குறித்து தற்போது ஆலோசனைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன.
அதற்கமே எதிர்வரும் 19ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவுள்ள நச்சுப் பொருள் சட்ட திருத்தத்தை மேலும் பலப்படுத்தும் வகையில் திருத்தம் ஒன்று கொண்டுவரப்பட உள்ளது. இதேவேளை குற்ற செயல்களின் மூலம் பெற்றுக்கொண்ட சொத்துக்களை பறிமுதல் செய்யும் சட்டம் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டுள்ளமைக்கு அமையவே போலீசார் அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் என குறிப்பிட்டுள்ளார். ஆஸ்திரேலியாவில் வேலைவாய்ப்பு வழங்குவதாக குறிப்பிட்டு சட்டவிரோதமாக விசா ஆலோசனை மையம் ஒன்றை நடத்திய குற்றச்சாட்டில் 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் விசேட விசாரணை பிரிவு அதிகாரிகளால் நேற்று கண்டியில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கம்பகா பகுதியைச் சேர்ந்த ஒருவரின் முறைப்பாட்டின் பேரில் குறித்த விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. கண்டியில் EGA விசா என்ற பெயரில் இயங்கிய நிறுவனம் ஆஸ்திரேலியாவில் வேலைவாய்ப்பு ஏற்பாடு செய்து தருவதாக வாக்குறுதி அளித்து 35 லட்சம் ரூபாய் பெற்றுக்கொண்ட பின்னரும் வேலைவாய்ப்பு வழங்கவில்லை என முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அதிகாரிகள் நேற்று அந்த நிலையத்தில் சோதனை நடத்தினர். அப்போது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வழங்க தேவையான செல்லுபடியாகும் உரிமமின்றி நிறுவனம் இயங்கி வந்தது கண்டறியப்பட்டது. அதன்போது கம்பளை மற்றும் தலாத்து ஓயாவைச் சேர்ந்த 23 வயதுடைய 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் சோதனையில் 7 வெளிநாட்டு வேலைவாய்ப்பு ஒப்பந்தங்கள், 5 வெளிநாட்டு கடவுச்சீட்டுகள் மற்றும் பல பண பரிவர்த்தனை ரசீது புத்தகங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இன்று கண்டி நீதிவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டுள்ளனர். குடும்ப தகராறில் வீட்டின் மீது கணவர் பெட்ரோல் குண்டை வீசியதனால் அவரது 40 வயதுடைய மனைவி தீப்பிடித்து பலத்த தீக்காயமடைந்து வெள்ளிக்கிழமை இன்று உயிரிழந்துள்ளார். இறந்தவர் மெதகம பரசங்கஸ் வெவ பகுதியைச் சேர்ந்த தமயந்தி ஏகநாயக்கு வயது 40 என அடையாளம் காணப்பட்டுள்ளார். தம்பதியிடையே நீண்ட காலமாக நிலவி வந்த தகராறு காரணமாகவே கணவர் வெள்ளிக்கிழமை அன்று வீட்டின் மீது பெட்ரோல் குண்டை வீசியதாக போலீசார் தெரிவித்தனர். பெட்ரோல் குண்டினால் வீடு தீப்பிடித்து எரிந்ததோடு மனைவி வீட்டினுள் தீப்பிடித்து மனைவி உயிரிழந்துள்ளார். சம்பவத்தில் ஈடுபட்ட சந்தேக நபர் தற்போது அப்பகுதியை விட்டு தப்பி சென்று விட்டார். அவரை கைது செய்ய போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். இந்நிலையில் சம்பவம் குறித்து பரசங்கஸ்விவ போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். மொரட்டுவையில் உள்ள பாடசாலை ஆய்வக நடவடிக்கையின் போது ரசாயன பொருளை சுவாசித்தமையால் 8 பாடசாலை மாணவர்கள் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்ட பாடதுறை ஆதார வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். எனினும் மாணவர்களின் உடல்நிலை கவலைக்கிடமாக இல்லை எனவும் தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. 2026 ICC T20 உலகக்கோப்பையின் இந்தியா விட்ஸ் பாகிஸ்தான் போட்டி காரணமாக கொழும்பில் உள்ள முன்னணி ஹோட்டல்களில் அறைகளின் விலைகள் வழக்கமான விலையை விட 2 மடங்கு அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 2026 ICC T20 உலகக்கோப்பையின் இந்தியா விட்ஸ் பாகிஸ்தான் போட்டி கொழும்பில் உள்ள ஆர் பிரேமதாச சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் வருகின்ற 15ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்த போட்டி 1 லட்சத்துக்கு மேற்பட்ட ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளதாகவும் இந்த போட்டிக்கான அனைத்து டிக்கெட்டுகளும் விற்று தீர்ந்துவிட்டதாகவும் கிரிக்கெட் சபை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். குறித்த மைதானம் சுமார் 35,000 பார்வையாளர்களை மட்டுமே தங்க வைக்க முடியும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையில் கொழும்பில் உள்ள முன்னணி ஹோட்டல்களில் அறைகளின் விலைகள் வழக்கமான விலையை விட 2 மடங்கு அதிகமாக உயர்ந்துள்ளதாக கூறப்படுகிறது. இலங்கை ஹோட்டல் சங்கத்தின் முன்னாள் தலைவர் எம் சாந்திகுமார் கூறுகையில், இந்த காலகட்டத்தில் சராசரியாக 55% பதிவுகளை கொண்ட நகர ஹோட்டல்கள் தற்போது கிட்டத்தட்ட 90% பதிவுகளை கொண்டுள்ளன. பல முன்னணி ஹோட்டல்களின் அறைகள் ஏற்கனவே முழுமையாக விற்று தீர்ந்துவிட்டன. அதிக தேவை காரணமாக சுமார் 40 முதல் 50% வரை விலை அதிகரிப்பையும் நாங்கள் கவனிக்கின்றோம் என்று அவர் மேலும் கூறியுள்ளார். ICC T20 உலகக்கோப்பை மற்றும் பரபரப்பான இந்தியா விட்ஸ் பாகிஸ்தான் மோதல் காரணமாக ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் கடைசி நிமிடத்தில் பயண ஏற்பாடுகளை பெற விரைந்து வருவதால் இந்தியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸிலிருந்து கொழும்புக்கான விமான கட்டணங்களும் கணிசமாக உயர்ந்துள்ளன. இதேவேளை இப்போட்டியை பார்வையிட பெருமளவான ரசிகர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால் அதனை கருத்தில் கொண்டு உச்சகட்ட பாதுகாப்பை வழங்க போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர்.
அதற்கமைய பார்வையாளர்கள் விளையாட்டரங்குக்குள் பெரியளவிலான பயணப்பொதிகள், கண்ணாடி போத்தல்கள், ட்ரோன் கருவிகள், சிறிய கூர்மையான கத்திகள், போதைப்பொருள், மதுபானங்களை எடுத்து வருவது முழுமையாக தடை செய்யப்பட்டுள்ளது. மேலும் பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக சிவில் உடையில் போலீஸ் உத்தியோகத்தர்களும் புலனாய்வு பிரிவு உத்தியோகத்தர்களும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதேவேளை விசேட போக்குவரத்து திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்தியுள்ளதாகவும் போலீசார் மேலும் தெரிவித்தனர். எனவே இந்தியா மற்றும் பாகிஸ்தான் கிரிக்கெட் அணிகளுக்கு இடையிலான போட்டியை காண மைதானத்துக்கு வருபவர்கள் குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பு விரைவாக மைதானத்திற்கு வருகை தருமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். இந்த போட்டி மாலை 7 மணிக்கு குறித்த கிரிக்கெட் போட்டி ஆரம்பமாகும் நிலையில் மைதானத்துக்கான உள்நுழைவு மாலை 3 மணிக்கு ஆரம்பமாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. எங்கள் உடம்பில் ரத்தம் வழிந்தது, எங்கள் அங்கிகள் கலரும் வரை போலீசார் எம்மை தாக்கினார்கள் என பலாங்குடி கசப தேரர் பகிரங்க குற்றச்சாட்டு முன்வைத்துள்ளார். அதற்கு பிறகு சிறையில் உயர் அதிகாரியொருவர் உங்களால் முடிந்ததை செய்யுங்கள் என்று தங்களை மிரட்டியதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டார். வடக்கு கிழக்கு மகா சங்கத்தினர் உட்பட சிங்கள பௌத்த சமூகம் பல துன்பங்களுடன் வாழ்கிறது. வரலாற்று ரீதியாக வடக்கு மக்களிடம் மிகவும் சுய கட்டுப்பாட்டுடனும் கவனத்துடனும் அவர்களின் நலன்களை கருத்தில் கொண்டு செயல்படுகிறோம். அன்றைய தினம் புத்த சிலையை வைத்து பிரித் சொல்லி மக்கள் சென்ற பிறகு போலீஸ் அதிகாரிகள் 200 பேர் வரையில் அவ்விடத்தை சுற்றி வளைத்தனர். இதன்போது ஏன் சுற்றி வளைக்கின்றீர்கள் என கேட்டபோதும் பதில் கிடைக்கவில்லை. உள்ளே வருவதற்கான கதவுகள் இருக்கும் போதும் கம்பி வேலிகளை வெட்டி உள்ளே வந்து எங்களை அடித்தார்கள். புத்தர் சிலையை பறித்து கொண்டு சென்றார்கள். நாம் எவ்வளவு சொல்லியும் கேட்கவில்லை, அடித்தார்கள். எமது உடம்பில் இருந்து ரத்தம் வழிந்தது. எது நடந்தாலும் நாங்கள் போராட்டத்தை கைவிட மாட்டோம் என குறிப்பிட்டுள்ளார். பெரும்போகத்தில் 80,000 மெட்ரிக் டன் நெல் வாங்குவதற்கு அரசாங்கம் 10 பில்லியன் ரூபாய்களை ஒதுக்கியுள்ளது என்று வர்த்தக, வாணிப, உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். அனுராதபுரத்தில் ஊடகங்களுக்கு உரையாற்றிய போது அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். விவசாய சமூகத்திற்கு மேலும் வசதி அளிக்கும் வகையில் அனுராதபுரம் மற்றும் மொனராகலை மாவட்டங்களில் பெரிய அளவிலான நெல் உலர்த்தும் இயந்திரங்களை நிறுவ நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் பெரும்போகத்தில் நெல் அறுவடை அரசாங்க உத்தரவாத விலையில் வாங்க அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. அதன்படி அரசாங்கம் நாட்டு நெல்லுக்கு 120 ரூபாய், சம்பா நெல்லுக்கு 130 ரூபாய் மற்றும் கீரி சம்பா நெல்லுக்கு 140 ரூபாய் விலைகளை வழங்கியுள்ளது. மேலும் சிறிய நெல் ஆலை உரிமையாளர்களுக்கு நெல் வாங்க கடன் வழங்க நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அமைச்சர் வசந்த சமரசிங்க குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். தமிழொலி ஒரே பார்வையில் இன்றைய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழொலி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.